வெல்கம் டு பக்கா யூஸ்ஃபுல் சேனலுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரபரப்பான உலகத்தில் எல்லாருக்கும் ஈஸியாகவும் சமைக்கணும், அதே டைம் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டட் பன்னீர் சீஸ் சப்ஜிங்க. இந்த டிஷ் ஈஸியாகவும் இருக்கும், அதே டைம் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த வீடியோவை பார்க்கலாம். குயிக் கிரைண்டட் பன்னீர் சீஸ் சப்ஜிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 200 கிராம் பன்னீர், ஒரு பிரெட் ஸ்லைஸ் அளவுக்கு சீஸ், அது மெல்லிஸாக இருக்கட்டும், 2 தக்காளி, வெங்காயம் 3, கேப்சிகம் 1, கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூன், பச்சை பட்டாணி இது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 கப் யூஸ் பண்ணிக்கலாம், இது இல்லாட்டியும் பரவாயில்ல. குக்கிங் ஆயில் ஒரு 4 to 5 ஸ்பூன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சால்ட்டையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பன்னீரை மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு அரைச்சிக்கோங்க. நீங்கள் லைட்டாக அரைச்சிங்கனாலே நல்லா ஒரு அரைப்பதம் வந்துடும். நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் அரைக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாகவே அரைச்சா போதும். ஏன்னா ரொம்ப டீப்பாக அரைச்சிங்கன்னா அப்படியே கொலக்கொலான்னு ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் கலராக வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அப்படியே போட்டுக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் ஒரு பாதி கிரேவி பதம் வர வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுமே அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் 1/2 ஸ்பூன். எல்லா பவுடர் போட்டதும் நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. இடையில என்ன வேணும்னா ஊற்றிக்கோங்க. பொடியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் வேக வச்ச பட்டாணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாமே நல்லா ஒரு கிரேவி மாதிரி வர வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கிடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. கேப்சிகமும் பச்சை பட்டாணியும் 2 ஆட் பண்ணதும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா டொமேட்டோ சாஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரேவி பதம் நம்மளுக்கு நல்லா இதில் வந்துடுங்க. வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்லைஸாக தாங்க கட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சீக்கிரம் வெந்த பதம் வரும். ஏன்னா இதில் நீங்கள் வாட்டரே ஆட் பண்ணுறதில்ல, அதனால எல்லா காய்கறியுமே மெல்லிஸாக கட் பண்ணிக்கணுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. பன்னீரை ஆட் பண்ணதும் ஃபைனலாக இந்த உப்பு போட்டுக்கலாங்க. உப்பை ஆட் பண்ணதும் ஒரு கலர் கலக்கலாங்க.
சும்மா சும்மா கலக்க வேண்டியது இல்லைங்க, ஓரளவு கலக்கினதுமே விட்டுடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்சு ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதுங்க. எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்லைஸ் சீஸை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணதும் நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான். இந்த கிரைண்டட் பன்னீர் சீஸ் சப்ஜியை சப்பாத்தி, தோசை, பிரெட்டுன்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பக்கா யூஸ்ஃபுல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.